சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் நடைபெற்று வரும் புத்தக காட்சியில் பபாசி விருதுகளை வழங்கி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் இப்படி எத்தனையோ பொறுப்புகள் இருந்தாலும் ஒரு பப்ளிஷராக இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வது எனக்கு கூடுதல் பெருமை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி நடத்துகின்ற முத்தமிழறிஞர் பதிப்பகம் சார்பாக இதே புக் ஃபேர்ல நாங்களும் எங்களுடைய அரங்கங்களை அமைத்திருக்கின்றோம். எங்களுடைய பதிப்பகம் சார்பாக இந்த வருடம் 25 புத்தகங்கள் வெளியிடப்பட்டு அதுவும் இந்த புக் ஃபேர்ல சிறப்பாக விற்பனையாகி இருக்கின்றது. அதற்கான களத்தை எங்களுக்கு தந்த இந்த சென்னை புத்தக காட்சிக்கு முதல்ல என்னுடைய பதிப்பாளராக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த நவம்பர் மாதம் இளைஞரணியின் சார்பாக வள்ளுவர் கோட்டத்தில் நாங்கள் அறிவு திருவிழா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை 8 நாட்களுக்கு நடத்தினோம். அறிவு திருவிழாவை முன்னிட்டு பல கருத்தரங்கங்கள், கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது. அதனுடைய முக்கிய பகுதியாக ஒரு வார காலம் ஒரு புத்தக காட்சியையும் நாங்கள் நடத்தினோம். அந்த புத்தக காட்சிக்கு மிகச்சிறந்த ஒரு வரவேற்பு இருந்தது. அதை பார்த்துவிட்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், இனிமே வருட வருடம் நீங்க இந்த புத்தக காட்சியை நடத்த வேண்டும், வருட வருடம் அறிவு திருவிழாவை தமிழ்நாடு முழுக்க நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார். அந்த அளவுக்கு அறிவு திருவிழாவை நாங்கள் சிறப்பாக நடத்தியிருந்தோம்னா அதுக்கு எங்களுக்கு ரோல் மாடலாக, இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இந்த சென்னை புத்தக காட்சி என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே அந்த நன்றி உணர்வோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இன்னைக்கு இந்த புத்தக காட்சியை பார்க்கும்பொழுது, மக்கள் எல்லாம் இதை பற்றி பேசும்போது, தொலைக்காட்சியில் பார்க்கும்போது, செய்தித்தாளில் பார்க்கும்போது மிகவும் பெருமையாக இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏன்னா முன்னாடிலாம் சென்னையில் விடுமுறைனா எல்லாரும் பீச்சு, மாலு, சினிமா தியேட்டர் அப்படின்னு அங்கே மட்டும்தான் கூட்டங்கள் கூடும். ஆனால் இன்னைக்கு இந்த புத்தக காட்சி தொடங்கிடுச்சுன்னா மக்கள் கூட்டம், அதுவும் குடும்பமாக இந்த புத்தக காட்சியை நோக்கி வருகின்றார்கள். தினமும் திருவிழா போல இங்க கூட்டம் கூடுகின்றது. மக்கள் ஆர்வத்தோடு வந்து பல புத்தகங்களை பார்வையிட்டு வாங்கி செல்கின்றார்கள். ஒரு பக்கம் நந்தனத்தில் இந்த புத்தக திருவிழாவை நம்முடைய அரசு நடத்துகின்றது. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை அரசின் சார்பாக சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் அதுவும் நடத்தப்படுகின்றது. நேற்றுதான் முதலமைச்சர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு முடித்து வைத்தார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு சென்னை இந்தியாவினுடைய ஒரு பதிப்பக தலைநகர, பப்ளிஷிங் கேபிட்டலாக இன்னைக்கு உயர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. இன்னைக்கு இந்தியாவிலேயே முன்னணி அறிவு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்முடைய தமிழ் மக்கள் என்னைக்குமே வாசிப்பை கைவிடாம இருக்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு காரணம். குறிப்பா நம்முடைய திராவிட இயக்கத்தை எடுத்துக்கிட்டா பேசியும் படித்தும் எழுதியும் வளர்ந்த இயக்கம் நம்முடைய திராவிட இயக்கம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் அவர்கள்னு தலைவர்கள் மட்டுமல்லாம அந்த இயக்கத்துடைய தொண்டர்கள் வரைக்கும் இதற்களை நடத்தியிருக்கிறாங்க, புத்தகங்களை வெளில கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் 100க்கும் அதிகமான பத்திரிகைகளை நடத்தியதுதான் நம்முடைய திராவிட இயக்கம். எழுத்தை வெறும் பிரச்சார கருவியாக பயன்படுத்தாம மக்களுக்கான ஒரு பகுத்தறிவை, முற்போக்கு சிந்தனையை கொண்டு போய் சேர்க்கின்ற சேவையாக நம்முடைய திராவிட இயக்க தலைவர்கள் செயல்பட்டு வந்தாங்க. தந்தை பெரியார் அவர்கள் உலகினுடைய போக்கை மாற்றிய கம்யூனிஸ்ட் அறிக்கையை தமிழில் வெளிக்கொண்டு வந்தாங்க, மொழிபெயர்த்து. அண்ணா அவர்கள் உலக வரலாற்று வீரனுடைய தலைவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் தன்னுடைய தம்பிகளுக்கு கடிதமாக எழுதினார். அண்ணா அவர்கள் அன்றைக்கு பற்ற வைத்த அந்த தீ, அறிவுத்தி இன்று வரை கொழுந்துவிட்டு எழுதுகின்றால் மிகையாகாது. அதனால்தான் தீ பரவட்டும் என்று சொன்னால் இன்றைக்கு கூட சில பேர் பயந்து நடுங்குகின்றார்கள். அதே மாதிரி முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எழுதிய நாடகங்களும் இலக்கியங்களும் புத்தகங்களும் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தனி அரசியல் பாதையை உருவாக்கியது. அறிவுங்கிறது எப்பவுமே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். லேர்னிங் ஹேஸ் நோ லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால்தான் திராவிட இயக்கம் எப்பொழுதுமே புத்தகங்களை, எழுத்தாளர்களை, பதிப்பாளர்களை எப்பொழுதுமே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம். கலைஞர் அவர்கள் புத்தகங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதே அளவுக்கு எழுத்தாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வந்தார் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து 1 கோடி ரூபாயை பபாசிக்கு அவர் அளித்தார். இன்றைக்கு அதன் மூலம் கிடைக்கின்ற அந்த வட்டியிலிருந்து எழுத்தாளர்கள்,
மொழிபெயர்ப்பாளர்கள் பதிப்பாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கலைஞர் பொற்கிழி விருதும் வழங்கப்படுகின்றது. இந்த ஆண்டுக்கான பொற்கிழி விருதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதே மேடையிலே ஒரு வாரத்திற்கு முன்பு அளித்தார். அது மட்டும் இல்ல, நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு வாசிப்பை ஊக்குவிக்கின்ற ஒரு அரசாகவும் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு சென்னையில் மட்டும் இல்லாம இன்னைக்கு பல்வேறு மாவட்டங்கள்ல இதே மாதிரி புக் ஃபேரையும் நம்முடைய அரசு நடத்திட்டு வருது. இந்த சென்னை புத்தக காட்சியை நடத்துவதற்கு நம்முடைய அரசு கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் நம்ம அரசு வழங்கி வருகின்றது. அது மட்டும் இல்ல, வைகை, சிறுவாணி, காவிரி ஆகிய இலக்கிய திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றது. தமிழ் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. எழுத்தாளர்கள் பிறந்த நாளில் தொடர்ந்து கூட்டங்கள், பாராட்டு விழாக்கள் நடத்தப்படுகின்றன. இதழியாளர்களுக்கு கலைஞர் எழுதுகோள் விருது, உலக பல்கலைக்கழகங்களில் செம்மொழி தமிழ் இருக்கைகள், இலக்கிய மாமணி விருதுகள், இப்படி உயரிய விருதுகள் பெற்ற எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம், இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்தி வருகின்றது. கலைஞர் அவர்கள் அண்ணா நூற்றாண்டை முன்னிட்டு சென்னையில் கோட்டுப்புறத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்தார். கலைஞர் வழியில நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் மதுரையில் புத்தக காட்சியில் பபாசி விருதுகளை வழங்கி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றியிருக்கிறார். ஒரு துணை முதல்வராக அல்ல, ஒரு பதிப்பாளராக புத்தக காட்சியில் பங்கேற்பது பெருமை அளிக்கிறது என்று தெரிவித்தார். முத்தமிழறிஞர் பதிப்பகம் சார்பில் 25 புத்தகங்கள் வெளியிடப்படுகிறது என்று கூறினார். தமிழ்நாட்டு மக்களின் வாசிப்பு பழக்கம் அதனை குறிப்பிட்டு மகிழ்ச்சி தெரிவித்தார். மேலும் சென்னை இந்தியாவின் பதிப்பக தலைநகராக உயர்ந்துள்ளது என்று பெருமை தெரிவித்து பேசி வருகிறார். அவர் பேசியவற்றை நாம் பார்த்தோம்.